அடியேன் நேற்றைய தினம் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் உள்ள சில சத்தியங்களை எடுத்து கூறினேன். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினமும் பேச விரும்புகிறேன். முதலாவது மனம் திரும்புதலை குறித்து பார்ப்போம். மனம் திரும்பாதவர்களை தேவன் தண்டிப்பார் என்று இயேசுவானவர் 2:5 கூறியுள்ளார். மனம் திரும்பாத விபசாரியின் பிள்ளைகளை இயேசுவானவர் கொல்லுவார் என்று 2:22-23 கூறப்பட்டுள்ளது. பாவிகள் வசனங்களை கைக்கொண்டு மனம் திரும்ப வேண்டும் என்று 3:3 காண்கிறோம். பூமியில் உள்ள மனிதர்களில் 1/3 கொலை செய்யப்பட்ட பின் மீதியாயிருக்கிறவர்கள் விக்கிரக வணக்கத்தையும் கொலைபாதகங்களையும் சூனியங்களையும் வேசித்தனங்களையும் களவுகளையும் விட்டு மனம் திரும்ப மாட்டார்கள் என்று 9:18-21 காண்கிறோம். இந்த வசனங்களிலிருந்து மனிதர்கள் மனம் திரும்புவது மிக கடினம் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. பாவிகள் ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று இயேசுவானவர் விரும்புகிறார். 3:19. அடுத்து மறுதலித்தலை குறித்து பார்ப்போம். மறுதலியாத விசுவாசிகள் புதிய எருசலேமின் திறந்த வாசல்களுக்குள் பிரவேசிப்பார்கள் என்று 3:8 கூறப்பட்டுள்ளது. அடுத்து மீட்பு குறித்து பார்ப்போம். பரிசுத்தவான்கள் தேவனுக்கென்று இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்படுவார்கள். 5:9. இந்த வசனத்திலிருந்து இயேசுவானவர் இரத்தம் சிந்தியது ஒரு மனிதனை மீட்டு பரலோகம் கொண்டு செல்ல என்று புரிந்து கொள்ள முடிகிறது. இயேசுவானவர் இரத்தம் சிந்தாவிட்டால் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு மனிதனும் உயிர்த்தெழுந்து பரலோகம் செல்ல முடியாது. அடுத்து மீட்கப்பட்டவர்களை குறித்து பார்ப்போம். மீட்கப்பட்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு மோசேயின் பாட்டையும் இயேசுவின் பாட்டையும் பாடி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவார்கள் என்று 15:2-3 காண்கிறோம். இந்த வசனத்தில் இருந்து பரலோகத்தில் பாடும் பாடல்கள் அனைத்தும் இயேசுவானவருடையவும் மோசேயினுடையவும் பாடல்கள் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து சிங்காசனம் குறித்து பார்ப்போம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவனுக்கும் இயேசுவானவருக்கும் விசுவாசிகள் ஸ்தோத்திரமும் கனமும் செலுத்த வேண்டும். 5:13. தேவன் வெள்ளை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார் என்று 20:11 கூறப்பட்டுள்ளது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் அதாவது இயேசுவானவரும் ஒரே சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்று 23:3 கூறப்பட்டுள்ளது. அடுத்து மரணம் குறித்து பார்ப்போம். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இளைப்பாறுவார்கள் என்று 14:13 கூறப்பட்டுள்ளது. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் என்றால் இந்த உலகத்தில் வாழும்போது மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய 10 கற்பனைகளின்படி நடக்கிறவர்கள் என்று வேதத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து உயிர்த்தெழுதல் குறித்து பார்ப்போம். இரத்த சாட்சிகள் உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவுடனே 1000 வருடம் ஆளுகை செய்வார்கள். 20:4. நியாய தீர்ப்பு கண்டு உயிர்த்தெழுகிறவர்கள் 1000 வருட ஆட்சிக்கு பின்பே உயிர்த்தெழுவார்கள் என்று 20:5 கூறப்பட்டுள்ளது. இரகசிய வருகை குறித்து பார்ப்போம். இயேசுவானவர் சீக்கிரமாய் வருவார் என்று 22 அதிகாரத்தில் 3 முறை கூறப்பட்டுள்ளது. நீங்கள் 22, 7, 12, 20 படித்து பாருங்கள். உயிருள்ளோரின் நியாய தீர்ப்பு குறித்து பார்ப்போம். உயிருள்ளோரின் நியாய தீர்ப்பு நாளில் இயேசு மனம் திரும்பாதவர்களை தமது வாயின் பட்டயத்தால் அதாவது வசனத்தால் தண்டிப்பார். 2:16. உயிருள்ளோரின் நியாய தீர்ப்பு நாளில் அந்தி கிறிஸ்துவையும் அவனுடன் வரும் 10 ராஜாக்களையும் இயேசுவானவர் மேற்கொள்வார் என்று 17:12-14 கூறப்பட்டுள்ளது. இயேசுவானவர் பரலோகத்திலிருந்து வெள்ளை குதிரையின் மேலேறி புறப்பட்டு யுத்தம் செய்ய பூமிக்கு வருவார் என்று 19, 11, 12 கூறப்பட்டுள்ளது. இயேசுவானவர் இரத்தத்தில் தோய்த்த வஸ்திரம் தரித்திருப்பார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதாகும் என்று 19, 13 கூறப்பட்டுள்ளது. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண் வஸ்திரம் தரித்தவர்களாய் இயேசுவானவருக்கு பின் செல்வார்கள் என்று 19, 14 கூறப்பட்டுள்ளது. அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் அவர்களுடைய சேனைகளும் இயேசுவானவரோடும் அவருடைய சேனைகளோடும் யுத்தம் செய்வார்கள்.
அப்பொழுது அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் உயிரோடே பிடிக்கப்பட்டு அக்கினி கடலில் போடப்படுவார்கள் என்று 19, 20 வசனங்களில் கூறப்பட்டுள்ளது. இந்த வசனங்களிலிருந்து அக்கினி கடலில் போடப்படுகிறவர்கள் எல்லோரும் மாம்ச சரீரத்தில் இருப்பார்கள் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. மற்றவர்கள் இயேசுவின் கட்டளைகளின்படி வெட்டப்பட்டு கொல்லப்படுவார்கள் என்று 19, 21 வசனத்தில் காண்கிறோம். அடுத்து மரித்தோரின் நியாய தீர்ப்பு குறித்து பார்ப்போம். இயேசுவானவர் மரித்தோரை நியாயம் தீர்க்க வரும்போது அவரை குத்தின யாவரும் அவரை காண்பார்கள். பூமியில் உள்ள ரட்சிக்கப்படாத அனைவரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் என்று 1:7 வசனத்தில் காண்கிறோம். மரித்தோராகிய பாவிகள் அனைவரும் தேவனுக்கு முன்பாக நிற்பார்கள். அப்பொழுது புத்தகங்களும் ஜீவ புத்தகமும் திறக்கப்படும். அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறவைகளின்படி நியாயம் தீர்க்கப்படுவார்கள். 20:12. அடுத்து இயேசுவானவருடைய இவ்வுலக 1000 வருட ஆட்சியை குறித்து பார்ப்போம். பரிசுத்தவான்களான ராஜாக்களும் ஆசாரியர்களும் பூமியில் 1000 வருடம் ஆளுகை செய்வார்கள். 5:10. இரத்த சாட்சிகள் உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவுடன் 1000 வருடம் ஆளுகை செய்வார்கள். 20:4. முதலாவது உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் 1000 வருடம் ஆளுகை செய்வார்கள். 20:6. அடுத்து மறுமையை குறித்து பார்ப்போம். பரலோகத்தில் மரணமும் துக்கமும் அலறுதலும் வருத்தமும் இல்லை. 21:2-4 வரையிலும். அடுத்து புதிய எருசலேமை குறித்து பார்ப்போம். யோவான் புதிய எருசலேம் திறக்கப்பட்டதை பார்த்தார். 15:5. ஆவியானவர் யோவானை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் புதிய எருசலேம் இறங்கி வருகிறதை தரிசனத்தில் காண்பித்தார். 21:10. புதிய எருசலேமின் சிறப்பு அம்சங்கள் 21:11-21 வசனங்களில் கூறப்பட்டுள்ளது. அந்த வசனங்களை படிக்கிறேன். அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த இரத்தின கல்லை போலவும் பளிங்கு நொழியுள்ள வஜ்ரக்கல்லை போலவும் இருந்தது. அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும், கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்கள் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியார் ஆகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதில்களையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். அந்த நகரம், அதாவது புதிய எருசலேம், சதுரமாயிருந்தது. அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அதாவது 1500 மைல் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. அவன் அதன் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாயிருந்தது. அதாவது 216 அடி. அதன் மதில் வஜ்ரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்கு கோப்பான சுத்த பொன்னாயிருந்தது. நகரத்து மதிலின் அஸ்திவாரங்கள் சகலவித இரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திவாரம் வஜ்ரக்கல், 2வது இந்திர நீலம், 3வது சந்திரகாந்தம், 4வது மரகதம், 5வது கோமேதகம், 6வது பதுமராகம், 7வது சொர்ண ரத்தினம், 8வது படிகப்பச்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுநீரம், 12வது சுகந்தி. இவைகளே 12 வாசல்களும் 12 முத்துகளாயிருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாயிருந்தது. புதிய எருசலேமுக்கு தேவனுடைய மகிமையே வெளிச்சம் கொடுக்கும். மீட்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். புதிய பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள்.
அங்கே ராக்காலம் இராதபடியால் அதன் வாசல்கள் அடைக்கப்படுவதே இல்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். 21, 23 முதல் 27 வரையிலும் இந்த வசனத்தில் இருந்து இயேசுவானவருடைய புத்தகத்தில் பெயர் எழுதப்படாத ஒருவரும் புதிய எருசலேமிற்குள் பிரவேசிக்க முடியாது என்று புரிந்து கொள்ள முடிகிறது. ஜீவ தண்ணீருள்ள நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தின் கீழ் இருந்து புறப்பட்டு வரும். 22:1 தேவனுடைய மகிமையே புதிய எருசலேமுக்கு வெளிச்சம் அளிக்கும், அங்கு ராக்காலம் இல்லை. 23:5 அடுத்து தீர்க்க தரிசனத்தை பார்ப்போம். ஒரு தூதன் கூறினபடி ஒரு சிறு புத்தகத்தை அவனிடமிருந்து யோவான் வாங்கி புசித்தான். அது வாய்க்கு மதுரமாக இருந்தது. அப்பொழுது அவன் யோவானிடம், நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். 10:1 முதல் 11 வரையிலும் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். 23:7 அடுத்து தீர்க்க தரிசிகளை பார்ப்போம். புறஜாதியார் 3.5 ஆண்டு காலம் எருசலேமை மிதிப்பார்கள். அப்பொழுது 2 தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அவர்களை யாராவது சேதப்படுத்த விரும்பினால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு பட்சிக்கும். 3.5 ஆண்டுகளுக்கு பின் சாத்தான் அவர்களை கொலை செய்வான். அவர்களுடைய உடல் 3.5 நாள் அந்த வீதியில் கிடக்கும். 3.5 நாட்களுக்கு பின் அவர்கள் உயிர்த்தெழுந்து பரலோகம் ஏறி போவார்கள் என்று 11:2 முதல் 13 வசனங்களில் கூறப்பட்டுள்ளது. அடுத்து தரிசனத்தை பார்ப்போம். யோவான் ஆவிக்குள்ளானார். அப்பொழுது சிங்காசனத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனை தரிசித்தார். 4:2-3 இந்த வசனங்களில் இருந்து பிதாவாகிய தேவனை தரிசனத்தில் மட்டுமே இந்த பூமியில் இருக்கிற ஒரு மனிதனால் பார்க்க முடியும் என்று புரிந்து கொள்ள முடியாது. யாராவது அவரை நேரடியாக பார்த்தால் அவர்கள் உடனடியாக மரணம் அடைவார்கள் என்று வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் இப்பொழுது சில ஊழியக்காரர்கள், நாங்கள் நேரடியாக தேவனை பார்த்தோம், இயேசுவானவரை பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவரை பார்த்தோம், மூவரும் ஒன்றாக ஆவதை பார்த்தோம் என்றெல்லாம் போய் கூறுகிறார்கள். அடுத்து சாத்தானை குறித்து பார்ப்போம். வானத்தில் மிகாவேலுக்கும் அவனை சேர்ந்த தூதர்களுக்கும் சாத்தானுக்கும் அவனை சேர்ந்த தூதர்களுக்கும் யுத்தம் உண்டாகும். சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்களும் பூமியிலே விழத்தள்ளப்படுவார்கள். 12:7 முதல் 11 வரையிலும் சாத்தானும் பிசாசுகளும் பூமியில் இறங்கினபடியால் பூமியில் மிகுந்த உபத்திரவ காலம் ஆரம்பமாகும். 12:12 சாத்தான் சபையை மிகவும் துன்பப்படுத்துவான். அப்பொழுது விசுவாசிகள் வனாந்தரத்திற்கு ஓடி போவார்கள். சாத்தான் அவர்களை அழிக்க புறஜாதிகளை ஏவி விடுவான். அப்பொழுது தேவன் பூமியை பிளந்து அவர்களை அடித்து போடுவார் என்று 12:13 முதல் 16 வசனங்களில் காண்கிறோம். சாத்தானுடையவும் கள்ள தீர்க்கதரிசியினுடையவும் அந்தி கிறிஸ்துவனுடையவும் வாயிலிருந்து 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு சென்று உலகத்தாருடைய சேனைகளை எல்லாம் அர்மகதோன் என்ற இடத்தில் கூட்டி சேர்க்கும். 16:13 முதல் 16 வரையிலும் சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்களும் கீழ்பாதாளத்தில் தள்ளி அடைக்கப்பட்டு முத்திரை போடப்படுவார்கள். 20:1-2 1000 வருட ஆட்சி முடிந்த பின் சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்களும் கீழ்பாதாளத்திலிருந்து விடுதலையாகி பூமியில் உள்ள கடற்கரை மணலத்தினான ஆட்களை அழைத்து வந்து பிரியமான நகரத்தையும் பூமி எங்கும் பரிசுத்தவான்களுடைய பாளையங்களையும் வளைந்து கொள்வார்கள். அப்பொழுது வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போடும். மேலும் சாத்தான் அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற அக்கினி கடலில் தள்ளப்படுவான். 20:7 முதல் 10 வசனங்கள். அடுத்து அந்தி கிறிஸ்துவை குறித்து பார்ப்போம். அந்தி கிறிஸ்துவுக்கு சாத்தான் மிகுந்த அதிகாரத்தை கொடுப்பான். 13:1-2 அந்தி கிறிஸ்துவின் தலையில் சாவுக்கு ஏதுவான காயம் ஏற்படும். அதை சாத்தான் குணமாக்குவான்.
அப்பொழுது பூமியில் உள்ள யாவரும் அந்தி கிறிஸ்துவை பின்பற்றி அவனுக்கு அதிகாரம் கொடுத்த சாத்தானை வணங்குவார்கள். 13:3-4 இந்த வசனத்திலிருந்து சாத்தானாலும் ஒரு மனிதனுடைய நோயை குணமாக்க முடியும் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. 3.5 ஆண்டு காலம் யுத்தம் பண்ண அந்தி கிறிஸ்துவுக்கு அதிகாரம் கொடுக்கப்படும். 13:5 அந்தி கிறிஸ்து தேவனையும் பரலோகத்தையும் பரலோகத்தில் உள்ளவர்களையும் தூஷிப்பான் என்று 13:6 வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ண அந்தி கிறிஸ்துவுக்கு அதிகாரம் கொடுக்கப்படும். உலகத்தார் அனைவரும் தங்கள் மேல் அவனுக்கு அதிகாரம் கொடுப்பார்கள் என்று 13:7 வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. பூமியில் உள்ள பரிசுத்தவான்கள் அல்லாத அனைவரும் அந்தி கிறிஸ்துவை வணங்குவார்கள் என்று 13:8 கூறப்பட்டுள்ளது. பரிசுத்தவான்களில் அநேகர் அந்தி கிறிஸ்துவின் பட்டயத்தால் வெட்டப்படுவார்கள், அநேகர் சிறைபிடிக்கப்படுவார்கள் என்றும் 13:10 வசனத்தில் காண்கிறோம். அந்தி கிறிஸ்துவின் முத்திரையின் இலக்கம் 666 ஆகும் என்று 13:18 கூறப்பட்டுள்ளது. அந்தி கிறிஸ்துவையும் அவன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுக்கும் அவனுடைய முத்திரையை தரித்து கொண்டவர்களுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது என்று 14-11 வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. அடுத்து கள்ளத்தீர்க்கதரிசியை குறித்து பார்ப்போம். கள்ளத்தீர்க்கதரிசி ஒருவன் பூமியில் எழும்புவான். 13-11 அவன் பூமியின் குடிகள் யாவரையும் சாத்தானை வணங்கும்படி செய்வான். 13-12 அவன் பெரிய அற்புதங்களை செய்வான். 13-13 அவன் அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு சொரூபம் செய்ய வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லுவான். 13-14 அந்த சொரூபம் பேசத்தக்கதாகவும் அதை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் அதற்கு ஆவியை கொடுப்பான். 13-15 எல்லா மனிதர்களும் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரை பெறும்படிக்கும் அந்தி கிறிஸ்துவின் முத்திரையாவது அவன் நாமத்தையாவது அவன் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் வாங்கவும் விற்கவும் கூடாதபடி செய்வான். 13-16-17 அடுத்து அழிவு குறித்து பார்ப்போம். தேவனுடைய சமூகத்திலிருந்து பூமியும் 3ஆம் வானமும் அகன்று போகும். 20-11 மரணமும் அதாவது நரக பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்படும். 20-14 இந்த வசனத்திலிருந்து பாதாளமும் அக்கினி கடலும் ஒன்று அல்ல என்று புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இன்று அநேகர் பாதாளமும் அக்கினி கடலும் ஒன்று என்று போதிக்கிறார்கள். 3ஆம் வானமும் நாம் வசிக்கும் பூமியும் சமுத்திரமும் அழிந்து போகும். 21:1 அடுத்து அக்கினி கடலை குறித்து பார்ப்போம். அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்கதரிசியும் அவர்களுடைய சேனைகளும் இயேசுவோடும் அவருடைய சேனைகளோடும் யுத்தம் செய்வார்கள். அப்பொழுது அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்கதரிசியும் உயிரோடு பிடிக்கப்பட்டு அக்கினி கடலில் போடப்படுவார்கள். 19-20 இந்த வசனங்களிலிருந்து அக்கினி கடலில் போடப்படுகிறவர்கள் மாம்ச சரீரத்தில் இருப்பார்கள் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படாத அனைவரும் அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். 20-15 சாத்தானுக்கு பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். 21:8 நாம் கற்றுக்கொள்ளும் சில பாடங்களை பார்ப்போம். புதிய எருசலேமில் 10,000-10,000ஆகவும் 1000,000ஆகவும் தேவதூதர்கள் உண்டு. அதாவது 1 கோடி தூதர்கள் உண்டு. 5:11 புதிய எருசலேமின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரைகளிலும் ஜீவ விருட்சங்கள் இருக்கும். 22:2 தேவனுடைய கற்பனைகளின்படி நடக்கிறவர்கள் மாத்திரம் புதிய எருசலேமில் பிரவேசிப்பார்கள். 22:14 இந்த வசனத்திலிருந்து தேவனுடைய கற்பனைகளின்படி நடவாத கிறிஸ்தவர்கள் ஒருவரும் புதிய எருசலேமிற்குள் பிரவேசிக்க முடியாது என்று புரிந்து கொள்ள முடிகிறது.
நாய்களும், அதாவது தேவனுக்கு உண்மையாக ஊழியம் செய்யாதவர்களும் பொல்லாதவர்களும் மறுதலித்தவர்களும் ஆண்புணர்ச்சிக்காரரும் சூனியக்காரரும் விபசாரக்காரரும் கொலைபாதகர்களும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய் சாட்சிக்காரரும் பரலோகத்துக்கு புறம்பே இருப்பார்கள், அதாவது அக்கினி கடலில் இருப்பார்கள் என்று 22:15 வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. அடுத்து எச்சரிக்கைகளை பார்ப்போம். இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களோடு எதையாவது கூட்டினால் தேவன் இந்த புத்தகத்தில் உள்ள வாதையை அவன் மேல் வர பண்ணுவார். 22:18 இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களில் இருந்து எதையாவது எடுத்து போடுகிறவனை தேவன் தண்டிப்பார். 22:19 சில கேள்விகளுக்கான பதில்களை பார்ப்போம். யார் தேவனை துதிக்க வேண்டும்? தேவனுடைய ஊழியக்காரரும் அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும். 19:5 இந்த வசனத்திலிருந்து தேவனுக்கு பயப்படாதவர்கள் அவரை துதிக்க தேவையில்லை என்று புரிந்து கொள்ள முடிகிறது. தேவனுடைய வசனங்கள் எப்படிப்பட்டவை என்று பார்ப்போம். சத்தியமானவை. 19:9 புதிய எருசலேமில் எத்தனை மாசில்லாதவர்கள் இருப்பார்கள்? 1,44,000 பேர். இவர்களுடைய கடமை என்ன? இவர்கள் இயேசுவானவர் எங்கு போனாலும் அவரோடு போவார்கள். இவர்களே பரலோகத்தில் புதுப்பாட்டை பாடுகிறவர்கள். 14:4 பிதாவாகிய தேவனிடமிருந்து 7 முத்திரை போடப்பட்டிருந்த புத்தகத்தை வாங்கியது யார்? இயேசுவானவர். 5:7 இரத்த சாட்சிகளின் ஆத்துமா எங்கு இருக்கும்? பரதீசில் பலிபீடத்தின் கீழ் இருக்கும். 6:8 தேவதூதர்கள் எப்படிப்பட்ட வஸ்திரம் அணிந்திருப்பார்கள்? பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருப்பார்கள். 15:6 மகாதேவன் கொடுக்கும் மாம்ச விருந்திற்கு தேவதூதன் யாரை அழைப்பான்? சகல பறவைகளையும் அழைப்பான். 19, 17, 18 பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்தாவியானவராகிய தேவனுக்கும் மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். மகா அன்பும் கிருபையும் உள்ள தேவனே, அடியேன் இந்த புத்தகத்தில் இருந்துள்ள சத்தியங்களை எடுத்து கூறினேன். ஆண்டவரே, இந்த புத்தகத்தில் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்றும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் என்றும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும் என்றும், அநீதி செய்கிறவன் அநீதி செய்யட்டும் என்றும், பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும் என்றும், இயேசு மரித்தோரிலிருந்து முதல் பிறந்து பரலோகம் சென்றவர் என்றும், மறுதலித்தவர்களை இயேசுவானவருக்கு தெரியும் என்றும், பரிசுத்தவான்கள் இயேசுவையும் பிதாவாகிய தேவனையும் மகிமைப்படுத்துவார்கள் என்றும், ஜெயங்கொள்ளுகிறவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனிகளை புசிப்பார்கள் என்றும், மனம் திரும்பாதவர்களை தேவன் தண்டிப்பார் என்றும், தேவனும் இயேசுவானவரும் ஒரே சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றும், பரிசுத்தவான்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாயிருந்து 1000 வருடம் இயேசுவானவரோடு இவ்வுலகை ஆளுகை செய்வார்கள் என்றும், தேவனுடைய மகிமையே புதிய எருசலேமுக்கும் புதிய பூமிக்கும் வெளிச்சமும் அளிக்கும் என்றும், புதிய எருசலேமில் 1 கோடி தூதர்கள் உண்டு என்றும், இரத்த சாட்சிகளின் ஆத்துமாக்கள் பரதீசில் இளைப்பாரி கொண்டிருக்கும் என்றும் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, இன்னும் அநேக சத்தியங்களை நாங்கள் இந்த புத்தகத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடிகிறது. எனவே என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லா மக்களும் வெளிப்படுத்தல் புத்தகத்தை படிக்கவும், திரும்ப திரும்ப படிக்கவும், அதில் உள்ள சத்தியங்களை புரிந்து கொள்ளவும், அந்த சத்தியங்களின்படி நடக்கவும் தேவரீ கிருபை செய்தலும், எல்லா மக்களையும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றது தேவரீர் பரிசுத்த வேதாகமத்தை எழுதி இஸ்ரவேல் மக்கள் மூலம் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறீர். எனவே எல்லா மக்களும் பரிசுத்த வேதாகமத்தை வாங்கி படிக்கவும், அவைகளின்படி அதில் உள்ள சத்தியங்களின்படி நடக்கவும் தேவரீர் கிருபை செய்தலும். ஒருவராவது கெட்டுப்போவது தேவனுடைய சித்தமல்ல, எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும்.
தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலேயே தேவரீர் பல ஜாதி மக்களில் மனிதர்களை படைக்கிறீர் என்று காண்கிறோம் ஆண்டவரே. எனவே எல்லா ஜாதி மதத்தை சேர்ந்த மக்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்ற விசுவாசத்தோடு தங்கள் பாவங்களை பாவ அறிக்கை பண்ணி தேவனிடமிருந்து பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்தாவியை பெற்று பரிசுத்தவான்களாக பரிசுத்தவாட்டிகளாக மாறத்தக்கதாக தேவரி கிருபை செய்தலும் ஒருவர் எல்லா மக்களையும் தேவரி இரட்சியும் இயேசு இரட்சகம் மூலம் ஜெபம் கேளும் தூய பிதாவே, ஆமென். சொத்து சேர்த்தது போதும், சொகுசாக வாழ்ந்தது போதும், சோம்பேறியா இருந்ததும் போதும், மனம் திரும்பு வேத வாக்கு நிறைவேறும் காலம், வேதனைகள் ஆரம்பிக்கும் காலம், வேகமாக தேவன் வரும் நேரம், மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்பு. மரணம் வருது, முடிவும் வருது, மரிக்கும் முன்னே மனம் திரும்பு. செயலுக்கு தக்கதாய் அவனவனுக்கு தேவன் தருவார். தண்டனைக்கு தப்பித்திட நினைத்தால் மனம் திரும்பு மனம் திரும்பு. ஓ மனம் திரும்பு மனம் திரும்பு. மரணம் வருது, முடிவும் வருது, மரிக்கும் முன்னே மனம் திரும்பு.
நினை